ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் காஞ்சரிங் 4 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்தில் 1964 இந்த கதையானது ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு வீட்டில் லொரைனும் வாரனும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ லொரைன் அங்கே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற சாதாரண சக்தியில் ஒரு சாத்தான் தான் இங்கே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் லொரைன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அந்த சாத்தானால் ஏற்பட்ட ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால இவங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயின் ஏற்படுது. அந்த பெயின்னால இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து பிறந்திருக்கும். இப்படி இறந்து பிறந்து திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உயிர் வந்திருக்கும். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இவங்க எந்த ஒரு கேஸும் விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணி கொஞ்ச காலம் கழிச்சு இவங்களோட குழந்தைக்கு ஒரு டீனேஜ் வயசு வந்ததுக்கப்புறம் அந்த சாத்தான் திரும்ப இவங்க குழந்தைய டார்கெட் பண்ணுது. இப்படி டார்கெட் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த மாதிரி மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. காஞ்சரிங் சீரிஸோட ஃபைனல் பார்ட்டான இந்த மூவியை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் ஸ்டோரி 50%, ஹாரர் 50% சொல்லிட்டு ஒரு 100% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மூவி நல்லா தான் இருக்குது கைஸ். போன பார்ட் விட இந்த மூவி சூப்பராக தான் இருக்குது. ஃபைனல் பார்ட் இதுக்கு மேலே காஞ்சரிங் சீரிஸில் எந்த ஒரு பார்ட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.